Hey Pranav, good morning. Good morning, sir. Good morning. Let's wait for a few more minutes. எல்லாம் join பண்ணிட்டோம், okay? Sure. So 1 week எப்படி போச்சு? என்ன சார் 1 week எப்படிடா போச்சு? 1 week ஆக்சுவலி சூப்பராக போச்சு சார். கரெக்டாக என்னோட அம்மா வந்து அவங்க ஹெல்த்துக்காக திருச்சூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. Okay. ஸோ பெரியம்மா வீட்டில் தான் இருந்தாங்க தேனியில். ஸோ நான் இப்போ தேனி வந்திருக்கேன். 2 days வந்து இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு. ஸோ அம்மா வந்து சந்தோஷம் தான். 1 மாதம் கழிச்சு. So internship தேனியில பார்த்துட்டு இருக்கியா? இல்லை சார், நான் சென்னையில் ஐஐடி மெட்ராஸ் அந்த இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டேன். Oh, okay. So IIT Madras internship, what exactly do they do? ஸோ பேசிக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சொல்லிட்டு ரோல் இல்லை சார். மல்டிபிள் ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு நீட் இருக்கிற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு லிங்க்டின் போஸ்ட் எழுதி கொடுப்பேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே வந்து குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன். அது போக மெயின் ப்ராஜெக்ட் வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணல. ஸோ ரேக் வச்சு விஎல்எம் அண்டு ஜெமினி ஏபிஐயை வச்சு ஒரு கஸ்டம் சாட் பாட் ஃபுல்லாக வந்து அந்த என்டி ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸ் அது எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து எது ரிலேட்டட்? நான் டிஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன் என்டி. ஸோ அது ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ், ஆர்டிகல்ஸ் அது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கலெக்டிவாக கூகுள் க்ளவுடில் வந்து மவுண்ட் பண்ணி ஸோ கியூட்ரண்ட் வெக்டார் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி அந்த விஎல்எம்னு சொல்லுவாங்களா கூல் பாலி, ஸோ அது மூலியமா ரேக். ஓகே. ரேக் கான்டெக்ஸ்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? எத்தனை டோக்கன்ஸ் போகுது? என்ன சார்? ரேகுக்கு கான்டெக்ஸ்ட் எத்தனை டோக்கன் போகுது ஐடியா இருக்கா? கான்டெக்ஸ்ட் எவ்வளோ போகுதுன்னு கேட்குறீங்களா? எனக்கு ஐ மீன் டெக்னிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல சார். பட் ஆனால் வந்து லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பூலிங்லாம் இருக்குல்ல, ஸோ பூலிங் பண்ணி டாப் 10 ரிசல்ட்ஸ் அது ரிலேட்டடான இமேஜஸை வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஜெமினி ஏபிஐக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெக்ஸ்ட்டாக வந்து டாப் 10 கொடுக்குறீங்க. ஓகே. ஆமாம். ஓகே, குட். நான் ஒர்க் பண்ணப்போ ஆனால் அதுக்கு மெஷின் அதிகமாக வேணும். டாப் 10லாம் போகுதுன்னா அதுக்கு மெஷின் வேணும். என்கிட்ட அந்த அளவுக்கு மெஷின் இல்லை. I was working with only 3 pages. ஆமாம் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த கூகுள் ஃப்ரீ இது வந்து யூஸ் பண்ணுறதே அது காலி ஆயிடுச்சு. ஸோ 1000 rupees பே பண்ணி 100 யூனிட்ஸ் வாங்கி தான் இனிஷியலாக ட்ரெயின். 100 யூனிட்ஸ்னா 10 பத்தாதா? 100 யூனிட்ஸ் பத்தாதா? 100 யூனிட்ஸ்னா லைக் வித்தின் ஹவர் பர்ன் ஆகி போயிடும். ஓகே சார். A100ஓட 100 யூனிட்ஸ் think it's $1 per hour, right? 1 ஹவருக்கு 8 to 9 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸில் நான் ரொம்ப பெரிய டேட்டா செட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு இது டைப்பில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேஜஸ் அந்த மாதிரி தான் டேட்டா செட்டே குட்டியாக எடுத்தேன். அதனால் அது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே மேபி நாங்களும் எடுத்து ரன் பண்ணும்போது 100 யூனிட்ஸ்லாம் டக்குன்னு போயிடும். மந்த்லி எங்களுக்கு பேர்ன் ஆகிறதே 4-5 lakhs மேலே பேர்ன் ஆகிட்டு இருந்தது. Everything was stopped. Yes, that was like டெஸ்டிங் பர்பஸ்க்காக அவ்வளோலாம் பேர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் கேட்டேன். ஸோ நீங்கள் ஐஐடியில் என்ன மாதிரி? ஸோ ஐஐடியில் வந்து அவங்க வேற மிஷின்ஸ் எதுவுமே நம்ம யாருமே ஜாயின் பண்ணலையா நினைக்கிறேன்? கேட்கல சார். சரியா? சரி, ஐஐடியில் அவங்களோட ஓன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லையா மிஷின் லேர்னிங் மாடல்ஸுக்கு? ஆக்சுவலி அவங்க கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க சார். பட் ஆனால் அந்த ஆக்சுவலி அந்த சென்டர் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன் அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு 8-9 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டார்ட் அப்க்கு கீழே தான் நான் இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். டைரக்டா சென்டருக்கு கீழே நான் வரல. சென்டர் அண்டர்டேக் பண்ணாலும் ஸோ அவங்க வந்து
டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் யார் ஜாயின் பண்ணல, ஐ ஜஸ்ட் பிங்க்ட் இட் இந்த குரூப். ஓகே, அதிலே வந்துட்டாங்க. ஸோ த ரீசன் வை ஆஸ்க் யூ இஸ், அந்த ஒரு நம்ம ஐஐடிஸ்க்குலாம் வந்து நிறைய ஜிபியூஸ் இப்போ ரீசெண்டாக ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாண்டட் டு நோ ஜிபியூஸ். அதான் சார், ஃபுல்லாக 4090 ஜிபியூ இருக்கிற சிஸ்டம்ஸாக வந்து நிறையா வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஜிபியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளவுடாக அந்த சென்டர், அந்த நான் டிஸ்ட்ரிக்டிவ் எவாலுவேஷன் சென்டரில் ஜிபியூக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக க்ளவுட் வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் நிறையா ஹை பவர் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க அந்த கேட்லாம் ரன் பண்ணுறதுக்காக ஹை பவர் சிஸ்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 4090 சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். 4090 ஜிபி ஒர்க் அது போதுமா இருக்கா என்ன விஎல்எம்க்கு? அது நான் வந்து அந்த 4090 யூஸ் பண்ணலை சார். நான் வந்து அந்த A100 வச்சு தான் அந்த டெஸ்டிங் இதுக்கு யூஸ் பண்ணேன். 4090 எல்எல்எம்மே அழுது. I think it's like 16 GB or 48 GB கரெக்டாக தரல. எல்எல்எம் ரன் பண்ணாலே அது வந்து ரொம்ப உட்காந்து தான் ரன் ஆகும். ஓகே சார். ஹாய் அகல்யா, குட் மார்னிங். ஹாய் சார், மார்னிங். 1 வீக் அப்புறம். சாரி, ரியலி சாரி அபவுட் தட். ஆக்சுவலி வந்து பிளான் என்னன்னா ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல, கிளாஸ் எடுக்கலான்றதான் பிளானாக இருந்தது. நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது 1 வீக் கன்னியாகுமரியில் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அங்கே போன உடனே சொல்லிட்டாங்க மண்டே டியூஸ்டே சைட் விசிட். சரி, மண்டே காலைல கிளம்பி அங்கே போயிடுச்சு. சண்டே அகைன் எனக்கே தெரியாமல் என்எஸ்சி ஏகப்பட்ட பிளான் வச்சுருந்தாங்க. வெனஸ்டே இஸ் வென் ஐ டுக் அந்த ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள். வெனஸ்டே தான் போய் ரீச் ஆனது. தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் பிரேக் எடுத்தேன். அண்ட் அந்த 2 நாளுமே மழை, பயங்கர மழை. ஆனால் அந்த 2 நாள் தான் ப்ராப்பர் ரெஸ்ட்னா 2 நாள் தான். அடுத்த சாட்டர்டே வி கேம் பேக். சண்டே நேற்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐ தாட் சரி ரொம்ப நாள் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு, கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் டு I really hope all these hangama will have stop somewhere. ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ட்ராவல் பண்ணும்போது என்னன்னா நம்மளால லேர்ன் பண்ணவும் முடியல, பிசிக்கலாவும் எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. டயர்டா ஆயிடும் சார். நீங்களாம் காலையில் எந்திக்கவே முடியல. ஐ ஹேவ் 4 alarms running. ஒன்று மாற்றி ஒன்று ஸ்னூஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட எம்சிபி ஏஜென்ட்டுக்கு எல்லாம் கேட்கலான்னு இருந்தேன். சொல்லுங்க. எம்சிபி ஏஜென்ட்டுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ ஏதாவது போட்டா பரவாயில்லன்னு பார்க்குறேன். ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பாயிலிங் டவுன் டு த கோர். சரியா? உங்க எல்எல்எம் ஆல இப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுதா? அதுக்கிட்டே நீங்க போயிட்டு உங்க டூல்ஸ்க்குலாம் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டா இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் an agentic AI. நம்ம டெசிஷன் எடுக்காம அது டெசிஷன் எடுத்து பண்ணிடுமா சார்? It's not, I'm not saying it's perfect agentic AI. அது தனி frameworks இருக்கு. But the core concept is some AI model which has the capacity to understand and decide what your requirement is, has access to multiple tools which can perform the task a human can do. For example, simple example, you would have seen this chatbot and all, right? So chatbot வந்து let's say you want to book a hotel reservation. சரியா? How will you book a hotel reservation? What are the activities that has to be done while you're booking a hotel? என்ன டேட்ஸ் கேட்குறோம், அந்த அவைலபிலிட்டி இருக்கா, ஸோ என்ன ப்ரைஸ் இருக்குது, நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன், பிஸ்னஸ் ட்ரிப்பா ஃபேமிலி ட்ரிப்பான்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாமே கேட்போம். எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி அதில் போய் நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம எடுப்போம். Again, go to a specific hotel. Hotelக்கு நீங்க போறீங்க. What are the process that has to be followed the moment you enter the hotel to handing over of the key or you are getting the
Okay. Okay. Ticket. I mean, availability, booking the rooms, and purchasing tickets from travel from where the destination which we are going. And then நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் புக்கிங்கு. அப்போ அந்த ஐட்னரி என்னன்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான எல்லா எசென்ஷியலும் ப்ரீ புக் பண்ணி எல்லாம் லாக் பண்ணிடுவோம். Convert that into technical. டெக்னிக்கல். யா நம்ம உள்ள போய் போறீங்க, போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன டூல் யூஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு போனோடனையும் நம்ம வெப்சைட் தான் சார், அந்த ஹோட்டலோட வெப்சைட்டு. Convert into technical. டெக்னிக்கல். வெப்சைட் என்ன காமன் யார்? போய் புக் அவைலபிலிட்டி ரூம்ஸ் ஃபீச்சர் ஃபங்க்ஷன்ஸ் செக் பண்ணுவோம் சார். What is that? That's your inventory. ம் உள்ள போனோடனே உங்க இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு செட்டப் இருக்கும். ம் சரி, ரூம் புக் பண்றீங்க. வாட்ஸ் தி நெக்ஸ்ட் திங் தட் ஹஸ் டு பி டன்? பேமெண்ட்டு. பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நம்ம ஷெட்யூலோட கரெக்டா, ஐ மீன் டேட்ஸ் கரெக்டா இருக்கா புக் பண்றதுக்கு உங்களோட முன்னாடி. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்களா? ஆமா. நம்மளோட இன்ஃபர்மேஷன், அது நம்ம பர்சனல் டீடைல்ஸ் நம்ம என்ன ஃபில் பண்றோமோ Where does that go? Inside the டிவி CRM. கோஸ். Inside the CRM. எஸ். ஓகே. பர்சனல் இன்ஃபர்மேஷன் வாங்கியாச்சு, இன்வென்டரியில் அவைலபிலிட்டி செக் பண்ணியாச்சு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க சார், இது ஓகேவா, இது இந்த டேட் எல்லாம். ஓகே, கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அடுத்தது பேமெண்ட் பில் கொடுப்பாங்க சார். பேமெண்ட். Where does that payment go? Payment go to bank. Accounting software. Yes, accounting software. And என்ன வச்சிருக்காங்களோ அது. பேமெண்ட் முடிஞ்ச உடனே what is the next step? பேமெண்ட் முடிஞ்ச பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, கன்ஃபார்ம் ரிசிப்ட். அதுக்கு அடுத்தது வந்தது நமக்கு அந்த அவ்வளோதான் சார். நம்ம என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த ஹோட்டலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க சார். ஒரு மெயில். You are standing at the hotel. Forget about booking online. You are standing at the hotel. At the hotel. காசு கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல் கீ கொடுத்துருவாங்க. ரூமுக்கு கீ கொடுத்து லக்கேஜுக்குலாம் நீங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு. What is that? What is happening over there? Access. That is resource allocation. You have to get a key, you have to get a water bottle, you have to get a blanket, someone should be there to attend. உங்களுக்கு snacks and meals and all those things have to happen. Resource gets allocated. Yes. So there's a checklist which is completed the moment you make the payment. Sometimes they may ask you to wait. The room prep பண்ணி தரேன், இல்ல the room would have already prepped and they will be giving. Yeah. What is the next step? நீங்க ரூமுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வேணுமா, டீடைல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சும்மா செக் பண்ணுவாங்க சார். So all those information has been captured, given to the resource, inventory, billing. So yeah, finally you are exiting the room. What's the final process? ஃபைனல் ப்ராசஸ், நமக்கு ஏதாவது பெண்டிங் பேமெண்ட்டு ஏதாவது மற்ற இதில் ஏதாவது இருக்கா, நமக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கா, டேமேஜ்லாம் எதுவுமே இல்லையா, எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு we can exit. So where does this activity happen? Final clearance. Yeah. Final clearance. Clearance தான் எந்த இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4-5 சிஸ்டம்ல எந்த இடத்துல அந்த கிளியரன்ஸ் நடக்குது? நம்ம சிஆர்எம்லயே இல்ல சார். பில்லிங் அக்கவுண்ட்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்டிக் ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ்ல சிம்பிளா இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு என்ன போனோம் காசு கொடுத்தோம் அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்காந்துருக்கான் ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பான், பில்லிங்ல உட்காந்துருக்கான் வேற ஒரு டூல் யூஸ் டேலியா சம்திங் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, உங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சிஆர்எம் ஆர் சம்திங். There are multiple guys using multiple tools, and these
every one of these systems will have their own database. Yeah. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா இந்த டேட்டா பேஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால அது அவங்களால டேட்டாவை கரெக்டா ஃப்ளோ பண்ண முடியல. இமேஜின் சினாரியோ, ஒரு பெரிய ஒரு எம்என்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து மொபைல் போன்ஸோ இல்லை லேப்டாப்ஸ் ஆப்பிள் இருந்து லேப்டாப் வாங்க. யூ ஆர் இன் நீட் ஆஃப் 1000 iMac pieces. You don't know how to contact anyone from sales. What will you do normally? ஆன்லைன்ல போய் புக் பண்ணி ட்ரை பண்ணுவோம் சார். ஐடியல் நான் என்ன மாதிரிலாம் ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா நேராக சப்போர்ட் டீம் ஓகே கஸ்டமர் சப்போர்ட் ஃபோன் பண்ணி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் அ லாட், ரைட்டா? நான் ஃபோன் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட் சொல்கிறேன், டே இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 pieces ஆஃப் லேப்டாப் வேணும். 1000 pieces of laptops is substantial amount. That's approximately a 10 crore value. 10 crore, no, approximately $1 million value. Yeah. Let's say I'm giving an order of $1 million value, but I don't know who to reach. I'm calling the support team. Now the support team, they'll be using to, let us say, either support system use பண்ணலாம். He logs and says, okay, this guy has asked for $1 million. $1 million deal is, so this is a hot deal. எனக்கு வேணும், நான் கேட்குறேன், இன்னைக்கு நான் கேட்குறேன்னா I'm a hot deal. Yeah? So $1 million should be handled at the earliest. இப்போ சப்போர்ட் டீமுக்கு எனக்கு $1 million, I have a $1 million requirement தெரிஞ்சிச்சு. What is the next system? சேல்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி இருக்கு. Sales team is using CRM. Support team is using support. Some support desk. What will happen? ஸோ அந்த பர்சன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சார் சேல்ஸ் டீமுக்கு. சிஸ்டமா கொடுக்க முடியும். Person கொடுக்கணும், ரைட்டா? So this guy doesn't have in the system ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் பேசலாம் இருக்காது. ஸோ அவங்க இன்னொரு சிஸ்டம் ஓபன் பண்ணி அந்த சிஸ்டம்ல this guy is entering the details. Okay, 9486596100 அப்படின்னா நம்பருக்கு பதிலா 9486596111 போட்டோம், இல்ல 101 அடிச்சோம். What will happen? the error sir, so அதை ரீச் அவுட் பண்ண மாட்டாங்க the sales. So this guy will try calling him, calling that number. Some idiot will pick and say, why the fuck would I give you $1 million? So that's a very high potential lead, which was a genuine lead. Due to some human error, break edge. So இத அவாய்ட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா APIs வச்சு இன்டகிரேட். ஆமா, நீங்க எல்லாம் கழட்டி தள்ளினது போதும், ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஒரு தடவை நீ கரெக்டா பண்ணு, சரியா? So no, these are like really this is what happened, ரைட்டா? எல்லாம் நீ தனித்தனியா டேட்டா வச்சிருக்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஒரு $1 million லீட் கொடுக்குறான் அப்படின்னா அவனோட ஹிஸ்டரி தெரியணுமா இல்லையா? இவன் யாரு, உண்மையிலேயே இவனுக்கு வேல்யூ இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கானா? இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ பேக் ஹிஸ்டரி. ஸோ சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவான், மற்ற டூல்ஸ்லாம் இப்போ சிஆர்எம்ல இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவனோட பில்லிங்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி சேல்ஸ் பர்சன் தேடும், ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ சேல்ஸ் பர்சன் தேடிக்கா எடுத்துட்டான். Luckily this guy reached out to me and I said, okay, yes, I made $1 million. Sale is closed. What is the next system? It goes to the inventory teams to check the availability. Inventory help அடுத்தது. அதுக்கப்புறம் டெலிவரி, ஐ மீன் லாஜிஸ்டிக் டெலிவரி கரெக்டா போய் அவங்க எங்க சொல்றாங்களோ அதுக்கு காசு கொடுத்து பேமெண்ட் முடிச்சிட்டு பேமெண்ட் தட்ஸ் அக்கவுண்டிங் செட்டப், ரைட்டா? இப்படி இத்தனை தனித்தனி செட்டப் இத்தனை ஹியூமன்ஸ் உட்கார்ந்து ஆபரேட் பண்றாங்க. ஓகே, ஹியூமன்ஸ் உள்ள பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன? பெரிய நெகட்டிவ் மிஸ்டேக் எல்லாமே எரர் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. பண்ணலாம். ஓகே, ஸ்பீட், அக்யூரசி, இந்த ரெண்டுமே வந்து சைக்கிளிக் ஆக்டிவிட்டீஸ்ல டவுன் ஆயிடும். எஸ், ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி டவுன் ஆயிடும்.
புதுசா பண்ணும்போது ஹியூமன்ஸுக்கு அந்த அக்யூரசி ஆகாது. right. people always think ஒரே வேலை திரும்ப பண்ணும்போது நம்ம வந்து ஸ்மார்ட் ஆயிடுவோன்ற அந்த நினைப்பு இருக்கு. அதனால தான் ஸ்கூல்ஸ்ல இம்போஷன்ஸ் கொடுக்குறாங்க. 10 ரூபா விளையிட்டு 20 ரூபா விளையிட்டுவாங்க. They have this idiotic consumption, the concept that நீ ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணும்போது you will become better at it. No. Okay. It's not a physical work. Physical workல நீங்க repetition will make you better. You go to gym, you do push-ups. 10 push-ups will give you a result. The same 50 push-ups will give you 5 times push-ups. When it comes to your brain, right? When it comes to your emotions, that repetition will lower your productivity. Okay. Okay, ஒரு புக் உங்களால ஒரு தடவை படிக்கலாம், 2 தடவை படிக்கலாம், 3 தடவை படிக்கலாம். You can't read the same book 100 times. But you can go to gym and do 100 push-ups. See, on the right, okay, ரெண்டோட emotional outcome பாருங்க. You read a book 100 times. You read single page 100 times. You'll become exhausted. You do 100 push-ups in gym. You come out energized. So, நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ல உள்ள பிரச்சனை என்னன்னா இந்த பிசிக்கல் அவுட்கம் என்ன இருக்கோ அதுதான் அந்த மென்டல் அவுட்கம் அவங்க வந்து they are thinking. That's the problem. So, இப்போ coming back to our case. இப்போ வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கோம். ஓகே, let us take a multinational company like Microsoft or Facebook or Twitter or LinkedIn. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோம். Let us take Facebook. Facebook is the right example. Facebook வந்து அவன் வந்து he has to handle like billions of customers. Imagine a set of team sitting and doing the same process. At least like on Facebook 1 million leads கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரும்ல. இவ்வளோத்தையும் ஒரு ஹியூமன் டீம் உட்காந்து ஹேண்டில் பண்ணும்போது obviously they will get fatigued and tired. Because and the information is getting siloed at every given point. கரெக்ட்டா போகாது. Sales வந்து சப்போர்ட் டீமுக்கு $1 million சேல் இது லீட் வருது. The support guy doesn't realize that value of $1 million deal. But the sales guy knows the value of $1 million deal. Support guy enter பண்ணிட்டான். Even though there's an integration, he forgot to push that button. என்ன அந்த சேல் மிஸ் ஆயிடும். The single button that notifies the sales team. Enter button வச்சிட்டான். Enter button ஒரு காபி குடிச்சு சொல்லலாம்னு சொல்லி என்ஸ் போய் காபி குடிச்சு வர வந்து பண்ணலாம். See, these scenarios happen in real companies. சரியா, நல்ல எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். மெயில்லாம் ஃபுல்லா டிராப் பண்ணி வச்சுட்டு சென்ட தட்டாம பக்கத்துல எவனோ அண்ணன் கேட்டா சென்ட் தட்ட நேரத்துக்கு எவ்வளோ டவுட் கேட்டிருப்பான். சென்ட் அவன் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்போம். அது மேல் டிராப்லேயே கிடக்கும். 3 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிப்போம். வீல் பி அண்டர் த இம்ப்ரெஷன் நான் தான் பட்டன் அமைக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும். இங்க நம்ம பேசிக்கிட்டு அங்கே சென்ட் அடிச்சிருக்க மாட்டோம். அது டிராப்லேயே இருக்கும். 3 நாள் ஆகும். அப்புறம் கஸ்டமர் எஸ்கலேஷன் மெயில் போட்டதுக்கப்புறம் ஐயோ சென்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மெஷினுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டரப்ஷன்ஸ் இருக்காது. Okay, this is where the agentic AI comes. Now imagine one AI who has access to all this information, all these systems, has the capacity to decide. That's agentic AI. It can also decide. Okay. உள்ள வரும்போதே நான் சிஆர்எம் செக் பண்றேன். சிஆர்எம் நான் வந்து ஆல்ரெடி ஃபிளாக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பை ஃப்ராட் அப்படின்னு. அப்ப அங்கே இருக்கு. So the AI can decide how to take the conversation. Today's LLMs are smart. 11 Labs னு ஒரு AI company இருக்கு. Have you heard of it? Yeah. So 11 Labs ஓட AI avatars, yeah, AI voiceovers. இப்போ now they are doing AI based virtual assistants. அவனோட அந்த வாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா you wouldn't differentiate between human and AI. நீட்டா பண்ணிருக்காங்க. Google also launched something like that, right? The natural voice kind of setup. And நீங்க எவ்வளவு குழப்பி கேட்டா அதோட பதில் சொல்ல முடியாது. Okay, so imagine you giving access to all these
all these tools to your LLM or whatever age the AI you are doing, and that can help you automate these tasks. Mm-hmm. That's agentic AI. Agentic. Boiled down version. அதுதான். And it's not just having access to other tools, it's how it understands as well matters. Okay. இதை பண்ணிட்டீங்கன்னா there's a huge productivity boost actually. Mm. ரைட்டா? இன்னைக்கு எல்லாம் வந்து ஆனா இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்கு. While using single agentic AI for a data of multiple customers, a human can be brought. A human will know that logics and ethics. இது இந்த கஸ்டமர் டேட்டா இதை எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கும். ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கு எந்த அளவுக்கு அது இருக்குன்றது தெரியாது. இப்போ என்னோட ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கு. ஐ எம் ட்ரைனிங் ஏஜென்ட் ஏஐ. நான் குழப்பி கேள்வி கேட்டேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் மாடலில் அந்த ஏஐ வந்து அடுத்தவங்க சொல்றது இட் கேன் சஜஸ்ட் ஏ இந்த மாதிரி பண்ணா உனக்கு தான் பெட்டரா ஆகும். ஏன்னா அதோட பிரெயின் அப்படிதான் ட்ரெயின் ஆகும். நான் இஃப் ஐ சே there's a guy who is doing a better business than me. We both are using the same agent here. அவனோட பிசினஸ் ப்ராசஸ்ல மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஐ எம் ஃபீடிங் இன் மை பிசினஸ் மாடல் அண்ட் சேயிங் how can I make this better? What will be the answer? அவன் business model. It just give me the better business model. The human will know to what extent it can, but the agentic AI will be like, I have the person, I want to make it a better. It will give me the end-to-end process. Yeah. If you want to hide. So this is in the current phase, but future obviously there are a lot of regulations which are coming up. A lot of regulations. Those things will definitely take time. So என்ன சொல்றது, AI is very new. 2015 டேட்டா சயின்ஸ் ஆரம்பிச்சது. 2020 is when the actual potential of AI came in. இன்டர்நெட்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 35 வருஷம் ஆயிருக்கு. 1990 இருந்து it took us 2025. Even now we are not able to use internet properly, right? There's a huge thing called okay, internet oda split ups enna? Split ups na sir? What exactly, what percentage of internet are you accessing? Yeah. Less than 2 to 3%. Open ஆகிறது less than 2 to 3%. என்ன ஆகும்னா நம்ம accessible content 2 to 3%. There is something called எல்லாம் மேக்ஸிமம் இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட ஓன் இன்டர்நெட்டுக்குள்ள வச்சுருப்பாங்க. இன்டர்நெட் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் சிஸ்டம். இது அண்ட் தேர் இஸ் a section called dark web. Normal people won't be able to access it over there because it's in a entirely different environment. இதே ecosystem தான், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. I don't know. I didn't dare to explore dark web, right? Because there are some things which are better left untouched. என்னோட கான்செப்ட். So I explored a lot of things, but I never tried going into dark web. But internet ஓடைய ஒரு split up அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா there's a very small portion is what we are using, probably 2 to 3%. There's a major portion that is used in companies, organizations, government official organizations. எல்லாமே இன்டர்நெட்ல தான் இருக்கும், பட் we won't be able to access. ப்ராப்பர் ஆக்சஸ் நம்ம இப்போ நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கோங்க, இல்லை பேங்கிங் ஃபைனான்சியல் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அண்ட் தேர் ஆர் டாக்டர்ஸ். ஓகே, இட்ஸ் இன்டர்மீடியேட். சரியா? Imagine an agentic AI is trained on dark web, running free in the network. Oh. It's dangerous. Right?
and with the advent of the technologies like blockchain, okay, நீங்க வந்து ஒரு சர்வர்ல போடுங்கன்னா எல்லாமே போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. முன்னாடியாவது ஏதோ ஒரு சர்வர்ல இருந்து அந்த ஏஜென்ட் அந்த ஏஐ வந்து வேலை பார்த்தா ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் உண்டு. Combine agentic AI with blockchain. Every node that reaches has the potential to replicate the original code. These are like concerns. The concerns which I have based on my research. Right? Maybe I'm an idiot. Maybe I'm paranoid. But that's the saying. End of the day, paranoid survives. Right? Maybe I'm paranoid. I don't mind being a paranoid. Okay? So, but basically, நீங்க நம்ம paranoidலாம் வர வேணாம். Agentic AI அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. A single smart system which has access to multiple tools which is required to complete the business process and has the capacity to decide and act upon the information. இவ்வளோதான் Agentic AI. ரைட்டா? இது வந்து நீங்க வேற வேற நேம்ஸ் கொடுத்துக்கலாம், வேற வேற டெர்மினல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. ஹக்கிங் ஃபேஸ் Agentic AI இருக்கு. வேற என்ன Agentic AI இருக்கு? பிரணவுக்கு கிருஷ்ணாக்காக ஆக்சுவலி எனக்கு அந்த ஏஜென்ட் ஐ மீன் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐக்குமே டவுட்ஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் கிளியரா இருந்தாலும் அபிஷியல் கரெக்ட் இதெல்லாம் கிடையாது. I just gave you the இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பாய்லர் பிளேட் இதுதான் கொடுத்தேன். Technical definitions will be different. I just wanted you guys to understand how why the agent is needed and why it's அவ்வளவுதான். சரியா? So if you want, there's an entire different topic, there's an entire different setup. Right? Not just I gave you the real example, real time என்ன ஃபேஸ் பண்றாங்க, அது எப்படி சால்வ் பண்றதுக்கு this agentic AI is helping அப்படின்றத I gave you. Probably like 1% or 2% of what the actual definition is. But this is what agentic AI is doing. Okay. இன்னைக்கு எல்லாரும் agentic AI agentic AI இல்லாம வேலை நடக்குமான்னு கேட்டா நடக்கும். இன்னைக்கு HR processes ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க சார். இன்டர்வியூ HR வந்து இப்போ வாய்ஸ் இதுல வந்து AI தான் பண்ணுது. இன்டர்வியூ கூட விடுங்க, இன்டர்னலா உங்களுக்கு வந்து ஒரு ஹைக் வேணும். You are planning to move to the next level. முன்னால என்ன பண்ணுவோம்? ரெக்வெஸ்ட் பண்ணனும், பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ரைட்டா? நம்ம மேனேஜர்ட்ட போய் உட்காரணும். மேனேஜர் ஓகே பண்ணாங்க HR போய் உட்காரணும். இப்போ there are like I know a friend of company he said அவன் கம்பெனில போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த ரோல் வேணும் அப்படின்னு கேட்டா that's a agentic AI sitting here. இவனோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் எல்லாம் எடுக்குது, ரெஸ்யூம் எடுக்குது, இவனோட இன்டர்னல் ஸ்கில் செட் எடுத்துட்டு சொல்லுது நீ கேட்குற ரோல் இதுதான், உன் பெர்ஃபார்மன்ஸ் இது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீ இன்க்ரீஸ் பண்ண, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீ படிச்சுட்டு வா, நம்ம திரும்ப பேசலாம். வெரி ஸ்மார்ட். நீ மேனேஜர்ட்ட போக வேண்டாம், ஹெச்ஆர்ட்ட போக வேண்டாம், ஒன்றும் வேணாம். So you understand how much this has taken out, இல்லையா? You don't need your manager thing to be decided. Yeah. See, that's the point. Everyone thinks manager is some guy who sits ideally. No. Okay. No. That's the guy who's இந்த இது வந்து என்ன சொல்றது, கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த இது ஸ்டியரிங் வீல் அவன் சும்மா அந்த வீல தானே திருப்பிட்டு இருக்கான்றதான் இங்க எல்லாருக்கும் தோணும். But if that guy does one small mistake, the whole ship sinks. Right? You cannot automate everything the manager does. Okay, you can automate every cyclic or redundant activity the manager does. Yes. Okay, that's it. I actually came up with this concept. Your manager is an idiot அப்படிங்கிறது அந்த போஸ்டோட டைட்டில். When I was நான் ஐசிஐசியில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு மேனேஜர் இருக்கும். என் கான்செப்ட் எப்பவுமே எப்படின்னா, என்னோட இமீடியட் மேனேஜருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா என்னுடைய மேனேஜர் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். இது ஐசிஐசியில் மட்டும் இல்லை, நான் வேலை பார்க்க எல்லா கம்பெனிலையும் அப்படிதான். ஓகே,
டே ஐ ஆஸ்க், நான் ஐசிஐசி விட்டு வெளியே வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு ஐ மெட் தட் கை மை மேனேஜர் அண்ட் ஐ ஆஸ்க் ஹிம் ஐ ஹவ் ஃபவுண்ட் திஸ் பேட்டர்ன். என்ன என் மேனேஜருக்கு எப்பவும் சண்டை நடக்கும். ஆனால் வந்து என்னோட மேனேஜர் பார்த்தா மனோஜ் வந்து ஓகே யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு போவார். கேட்டவர் சொன்னார், உன்னை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப தலைவலி, ஆனால் உன் வேலை நல்லா இருக்கு. ஸோ வேலை வாங்குற நானும் நீ சண்டை போடுறோம், உன் வேலையை பார்க்குற அவரும் ஓகே கரெக்ட். ஸோ agentic AI can take out all these things. அவனோட சண்டை போட்டுல வேலை வாங்கணும், வேலையும் தெளிவாக. Imagine you asking me to do a sale of 1 crore and me saying no and we having a fight, me going back and completing a sale of 1.5 crores. That fight could have been avoided. But that fight is what makes human a human. சரியா? ஸோ மேனேஜர்ஸ் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து நம்ம சண்டை போடும்போது we always think இவனுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நம்ம பட் ஆக்சுவலி தோஸ் கைஸ் நோ. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்தாங்க. யாருமே பிறந்தோடனே டேரக்டா மேனேஜர் வரல இல்லையா? ஓகே, அண்ட் மேனேஜர்ஸ் கேபிஐஸ், மேனேஜர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். See, let's take the career progression of mine. I started as a consultant, IT la. Simple 30,000 salary. My only job was to code. From that, no learning. Learning கிடையாது. அவங்க வந்து SOP கொடுப்பாங்க, அந்த SOP இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் என்னோட அடுத்த லெவல். I was placed in the R&D department. STC ல வந்து BXCO, Center of Excellence ன்னு சொல்லுவாங்க, Business Intelligence Center of Excellence. The best 9 months of my life. They said you can learn anything. I learned 9 technologies. Big data படிச்சேன், Python படிச்சேன், MongoDB, that's where I learned. ClickView, ClickSense, அது business analytics tool. Power BI I learned. ஏதோ 2-3 tools I forgot. அது என் கூட ஸ்டிக் ஆனது Python. So the moment I learned all these things, the issue was எங்ககிட்ட பிக் டேட்டாக்கு மெம்பர்ஸ் இல்லை. Now my job is to pick a few freshers, make them big data engineers. Officially என் ரோல் அது கிடையாது. I am a senior big data engineer. Senior software developer தான் என் ரோல். ஸோ இப்போ டீம் எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுறது டீம் இல்லை, எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டான். So I had to go to talk to HR, get me 4 interns, teach them, train them into doing things. அப்போ it was more of a hands-on kind of setup. நானும் கோட் அடிப்பேன், என் கூட உட்காந்துட்டு அவனையும் கோட் அடிக்க வைப்பேன். So I used to make him. I came to Zoho. My role changed. From a software developer, I became a trainer. My job is to make the other guy do the job. I can't sit and work. The first initial stage, what I'll do, hands-on I'll instruct him to make him do. அப்புறம் தான் மேனேஜர் பார்த்து சொன்னாரு, இது இல்லை உன் வேலை, அவனுக்கு வேணும்னு கேட்டால் நீ கடற்கடை காமிச்சு கொடுத்து அடுத்த வேலையை பாரு. 20 நிமிஷம் முடிக்க டெமோ நீ வந்து 1.25 மணி நேரம் பண்ணியிருக்கா அப்படின்னா. So that's it. Then I became a project manager. Here the role was entirely different. They said you don't even touch the code. Developer அவன் பண்ணுவான், you write the SOP. And இந்த எல்லா ப்ரொஃபஷனும் நான் பார்த்தேன்னா I always thought my manager is an idiot. சும்மா உட்காந்து என்ன வேலை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்றத எனக்கு என்டையர் இல்லை வந்து தாட் ப்ராசஸ். பட் ஃபைனலி ஒன் டே தே செட் ஓகே யூ ஹேவ் அ டீம், யூ டு இட். That's when I found out my teammates thought I was doing this. Yeah, my teammates have also said okay, even சும்மா வந்து கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. Because it's optics. Okay, you think managers are like gone are the days where the management position was given to people just because they had degrees. Today even IAMs, people கூட வந்து they are starting from lower mid level position. முன்னாடிலாம் IAMனாலே they are like senior mid level position, டைரக்டா they இப்போலாம் lower mid level positionல இருந்தா they are starting. So that's the kind of, you can't replace everything a manager does.
and not everything your manager do is right, but unfortunately we can't do it. Okay, so that is agent AI. What is the next question you have? MCP, sir. MCP. MCPன்னு அந்த ஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க ஆர்கிடெக்சர் ஒர்க் ஃப்ளோ. What expansion சொல்லுங்க? MCP. MC மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். This is something new. சார் ஆக்சுவலி அந்த ஏபிஐஸ் எல்லாமே இருக்குல்ல சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன் ஜென்ரலா இப்போ நீங்க சொன்னீங்களா நிறைய டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஏபிஐ தான் நான் ஆக்சஸ் பண்ணணுங்கிறத நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸா கொடுத்து அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஏபிஐயா கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. அந்த ஏஜென்ட் கேஆலே வந்து ஓகே இதுக்கு நான் இங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு அத ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க சர்வர் kind of a set of instruction. It's kind of instruction, right? This is the flow which I'm looking at. Dana? I'm looking at right. This is the kind of instruction. ஆமா சார். அது வந்து நீங்க போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. போஸ்ட் பண்ணதுக்கு நீங்க வந்து எந்த இதெல்லாம் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க. And your MCP is just executing it. Kind of a standing instruction kind of setup. And இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் இந்த இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கோரா லோட் சிஸ்டமோட மெமரியில லோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஒரு சிங்கிள் ஏஜென்ட் நீங்க என்ன இப்போ சொல்லியிருக்கீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் தனியாக ஒரு சர்வராக வச்சுக்கிறேன். அந்த சர்வர் நான் ஒரு ஏபிஐ கால் கொடுத்துறேன். நீ வந்து அந்த ஏபிஐ கால்ஸ் தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை வச்சு ஆக்ட் பண்ண அப்படின்றது தான். இப்போ ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ரைட். இந்த இமேஜை நான் பார்க்கும்போது ஓகே சார். எனக்கு அதான் இல்ல அந்த ஐபிஎம்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த அந்த அனலாக் கேன் யூ ஷேர் தட் வீடியோ? ஓகே சார். அனலாக் வச்சு நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற ரெஸ்ட் ஏபிஐ அந்த மெத்தடுக்கும் எம்சிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த ப்ராசஸ்க்கு போறோம், அப்பதான் ஏஜென்ட்டுக்கு வந்து எஃபிஷியண்டா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசெண்டா. இதானே ஐபிஎம் டெக்னாலஜி வாட் இஸ் எம்சிபி? இது இன்னொருத்தர் வந்தாரு சார். இது வந்து ரொம்ப டீடைல் நினைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து இதான் இது ரொம்ப சின்னதா இருக்கு. 3 minutes அது வந்து ஒரு 15-20 minutes. இவரு சார் கீழ இருக்கார்ல. Okay, today I'll take a look at it because MCP is something new I am hearing. Okay sir. Right? Obviously I'll take a look at what this so that I can also explain you this. Okay sir. Yeah. And this is how learning happens. So it's not like I know everything. My exposure, everyone's exposure is different. இப்போ எனக்கு எம்சிபினா என்னன்னே தெரியல, பட் பிரணவ் நியூ, யூ நியூ. இல்ல சார், எங்க டீம்ல எங்க இதுலயும் சொன்னாங்க எம்சிபி படிக்க சொல்லி, டெவலப்பர்ஸ் இது பண்ண சொல்லி ஏஜென்ட் கேக்கு. நான் ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் படிச்சேன். அந்த ஒருத்தன் கேட்டிருந்தாங்க யார் யாரெல்லாம் இன்கார்பரேட் பண்றா எம்சிபின்னு. அதுக்கு நிறைய கம்பெனில இருக்கவங்க ரிப்ளை பண்ணினா we are changing. So again LinkedInல we are changing சொன்னோனே again change ஆறாங்க தெரியாது. பட் ஸ்டில் it's a new thing அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. ஏஜென்ட்க்கு இருக்கணும்னா அதுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த செட்டப் வேணும். So now see anything என்ன சொல்றது, it's kind of like bike. Okay. When depending on your requirement the bike evolve. Yes. Right. முன்னாடி வந்து என்ன இது சைக்கிள்ல இருந்து பைக்குக்கு வந்தா பெரிய விஷயம் தான். அந்த டிவிஎஸ் சாம்ப் வந்து இன்னைக்கு நமக்கு இட்ஸ் நாட் எனஃப். we want to travel at a speed of 300 km/h. That's why the Ninja 360 came. Okay, Hayabusa, Suzuki Hayabusa came. So that's why. And அதே மாதிரி தான் கார்ஸ், சூப்பர் கார்ஸ். என்ன புத்தகவண்டியில இருந்து இங்கிட்டு வர்றதுக்காக நம்ம வந்து காரை கொண்டு வந்தோம். Now that's not enough. We are pushing at 720 kilometers, 730 km/h. Okay. So anything when you are focusing on that, because கார் எடுத்துக்கோங்க, உங்களோட மாருதி ஆல்டோக்கும் ஒரு F1 ரேஸ் காருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. The entire framework differs. அதனால இப்போ மாருதி ஆல்டோல கொண்டு போய் ஒரு V8 இன்ஜின் வச்சு வைக்கிறீங்க, ஃபார்மாவோட இன்ஜினை வைக்கிறீங்க, என்ன ஆகும்? போகுமா சார்? பாடி சஸ்டெயின். அந்த
பவரை ஹேண்டில் பண்ண முடியும். அதால அது கேப்பபிள் இல்ல. So when you are upgrading the engine, you also have to upgrade the entire ecosystem around. Yes sir, same concept. உங்க ஏஜென்ட் ஏஐ, நான் தான் சொல்றேன், நான் ஏஐ அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஜஸ்ட் இட்ஸ் a very nascent concept. ரைட்டா? lot of things has to be done. ஏஜென்ட் நம்ம நினைக்கிற ஏஐ தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏஐ is not cheap. AI is not cheap. That's the problem. இன்னைக்கு ஏன் வந்து பெரிய கம்பெனிஸால ஈஸியா ஏஐ அடாப்ட் பண்ண முடியல? ஏர்லி ஸ்டார்டர்ஸ், இன்னைக்கு ஏஐ பேஸ்ட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா? ஏன் ஒரு ஸ்டார்ட் அப்பால ஏஐ ஈஸியா அடாப்ட் பண்ண முடியுது? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசிஎஸ்ஓ சிடிஎஸ்ஓ வேற யாரோ ஏன் அவ்வளவு ஸ்பீடா அடாப்ட் பண்ண முடியல? ஏன்னா அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு சார். புதுசா இத ஃபுல்லா பிரேக் பண்ணி புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டணும் சார். அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? அதுதான் see the pain. That's why a lot of firing is happening. These guys are revamping the entire system to operate around AI. So they have to fire a lot of components which were not required. You think this firing is going to continue happen? No. Once these guys figure out this is the best performing system, they actually need these resources. They will bring everyone back. ஆனா இந்த டிரான்சிஷன் பீரியட் பாத்தீங்களா, this is the painful period. Yes, இப்போ வந்து இங்கிட்டும் இல்லாம இருக்கு சார். இல்ல இப்போ வந்து see this is what this recession ஓட கான்செப்ட் இதுதான். That's okay. இன்னைக்கு என்டையர் கிளாசிக் யான் தான். சாரி, நான் தான் கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். No, this is a good thing. Agents, agentic AI, now we are talking about data science, right? And today's class was not actually planned. Right? Monday la நம்ம ஒழுங்கா Tuesday புதுசா நானே மெசேஜ் பேர் தான் ஜாயின் பண்ணேன். இல்ல actually I wanted to connect. Now 1 week ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு we'll go for sigmoid function of logistics. What were we talking? MCP and the infrastructure. MCP, okay. So this pain, okay. Let's talk about the recession. You know how IQ raise of kids? IQ na another? Intelligent question. 1960s la ஒரு நார்மல் பர்சனோட ஐக்யூ எவ்வளவு தெரியுமா? 67. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஐக்யூ என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 190 பிளஸ் 180 கிட்ட வரும். 160. அவர்தான் ஹையஸ்ட் இல்ல? இல்ல. கதை சொல்லுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஐக்யூ 160. சரியா? He is considered as a super genius. Okay. 1960s அந்த ரேஞ்சில் ஒரு நார்மல் பர்சனோட ஐக்யூ வந்து 60 or 70 இருந்தா you are considered normal. 2025ல ஒரு கிட் நார்மல்னு அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஐக்யூ லெவல் என்னவா இருக்கும்? 120 plus. 115. Okay. If you are to be considered not as retarded, உங்களுக்கு மனநலம் நார்மலா இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிற த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளவு தெரியுமா? 90. அதாவது இங்க இருந்து நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா டெஃபினெட்லி இடியட்ஸ்ன்றதான் கான்செப்ட். But they had a good emotional quotient. There's always a trade-off between IQ and EQ. சரியா? So let us put it this way. இன்னைக்கு நார்மல் ஹியூமனோடைய IQ has been measured as 120. Albert Einstein's was measured as 160. This guy was considered super genius. Now, this is how the IQ path happens. In the evolution, in the 1960s, in the 40 IQ point evolution, இது வந்து every generation it rises. There's no generation that can be smarter than its next generation.
No generation. You can literally prove if your next generation is dumber than you, that's your way towards extinction. Right? If your next generation is dumber, your race is going to extinct. Humans ஓட அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம ஜெனரேஷனோட பெட்டரா ஏட்ஸா இருக்காங்க. ஐக்யூ லெவல்ல we are going to extinct. Okay. இந்த ஐக்யூ சைக்கிள் இமேஜின் உங்க தாத்தாவோட தாத்தா காலத்து உங்க தாத்தா காலத்துக்கு இந்த ஐக்யூ பாயிண்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ராபப்லி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். உங்க தாத்தா காலத்துல வந்து உங்க அப்பா காலத்துக்கு வராது ப்ராபப்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 1960s is when the radio came, the telephone, these concepts came, rockets இதெல்லாம். உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க காலத்துக்கு எங்க காலத்துக்கு பாத்தீங்கன்னா there was a drastic change. The 90s kids are the weirdest set. We saw telephones with dials, moving on to and we also saw telephones without a dial, without a keypad. both. This generation 1990 ல இருந்து 2010 வரைக்கும் உள்ள அந்த பீரியட்ல this IQ point raise was tremendous. சரியா? இதுவுமே சைக்கிள். ஸோ எவ்ரி 30 years 40 years ரைஸ் ஆயிட்டு இருந்த IQ points இன்னைக்கெல்லாம் every 2 years IQ points are rising. A kid which is born in 2023 is definitely not as smart as the kid who is born in 2025 or 2025. I'm talking about the IQ points. Okay. You can compare. Yeah. There are a lot of influencing factors. Okay. அது எது வேணா இருக்கலாம். நம்ம கற்றுக்கணும் நாலேஜாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஃபெசிலிட்டி we have. Today these kids are growing up with the age and AIs. Right. So I'm still struggling to catch up with the trends of AI. திடீர்னு சொல்ல நீங்க சொன்ன MCP சொல்றாங்களா போன வாரம் வரைக்கும் எனக்கு அதில் என்னன்னே தெரியாது. I'm still struggling to catch up. But இதுவே Pranav knew. Compare me, both fighting for the same job. He has access to all the knowledge I have and additional. And this kid don't have the limitations I have. He can easily work for 40K per month. Well, I can't work for less than 2.5 lakhs per month. Right? என்னோட கமிட்மெண்ட்ஸ் அதிகம், அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. Expenses, everything when you tackle. Although I have a huge experience, I have a stable knowledge. Company wise பார்க்கும்போது I have a liability because that guy doesn't care about the emotions of a person. I can't go and say I'm emotionally stable. Okay, I can say give me the job, I'll get it. So yeah, so this is where the recession happens. அந்த ஃபயர் பண்ணிட்டா 40 வயசுக்கு மேலே ஃபயர் பண்ணிட்டா 40 வயசுக்கு மேலே ஃபயர் பண்ணான்னு சொல்லுவாங்க. எல்லா 40 வயசுக்கு மேலே இவ்வளோ பேரும் ஃபயர் பண்ணிட்டானா? அதான் சொல்றாங்க ஐடியில் வந்து 40 வயசுக்கு மேலே உனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு. தட் த கேஸ். டாப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாருங்க, எத்தனை டாப் மேனேஜ்மெண்ட் வந்து 30 கிலோ இருக்காங்க, 40 கிலோ இருக்காங்க. இட்ஸ் அ பிரமிட். அட் எனி பாயிண்ட் the management structure is going to be a pyramid. கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, மேலே போக it's going to be lonely. The CXOs will be very limited people. 4 பேர் 5 பேர் 10 பேர் அவ்வளோதான் இருக்க முடியும். 1000 பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க, 10 பேர் தான் CXO ஆக முடியும். That doesn't mean that you don't have a scope. You didn't have the skill. You didn't have what it took. Okay, this is the problem. Okay, இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளோ லே ஆஃப்ஸ் வருதுன்னு சொல்லி இவங்க அவ்வளோ ரீசன் என்ன அப்படின்னா, the engine is getting upgraded, and when the engine is getting upgraded, all the systems associated with that gets upgraded. Okay, இன்னைக்கு ஹெச்ஆர் ஸோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஹெச்ஆரோட வேலை வந்து ரிடண்டண்டா ரெஸ்யூமை பார்க்குறது, கால் பண்ணுறது, இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறது, வேற வேரியஸ் பீப்புளை கோஆர்டினேட் பண்ணுறது, எஸ்ஆர்னோ சொல்றது. இந்த ரெஸ்யூமை ரீட் பண்றதுக்கு there is this
years ago. I am talking about 2019. I built this concept called ஒரு அந்த டூலோட நேம் மறந்துச்சு. பேசிக்காக என்ன பண்ணோம், வரக்கூடிய ரெஸ்யூமை ரீட் பண்ணி என்ன லெமடைசேஷன் பண்ணி டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்க கீவேர்டை கொடுத்தோன்னே கீவேர்டே லெமடைஸ் பண்ணி டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணி மேக்ஸிமம் ரெபுடேஷன் ஒன்றும் இல்லை டோக்கன்ஸோட ஃப்ரீக்வன்சி மேட்ச். இட் ஜஸ்ட் டிக்ஷனரி. இவன் கொடுத்துக்க கீவேர்டு மேக்ஸிமம் ரெபுடேஷன் அவன் ரெஸ்யூம்ல இருக்கா, அவ்வளோ சிம்பிளா செக் பண்ணும். பைத்தான் ரெக்கமெண்ட் கொடுக்குற, நான் ரெஸ்யூம்ல 20 தடவை பைத்தான் போட்டு வச்சிருந்தேன்னா it will go through. Okay. You can ask anyone who applied for a job between 2015 to 2020 whether they did this trick or not. சம்பந்தமே இல்லாம கூட அந்த ஸ்கில்ல 20 தடவை ரெஸ்யூம்ல எழுதி இருப்பாங்க. I was able to, and that's a very small piece of code. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 lines of code இருந்தோம், அவ்வளவுதான். Okay, now imagine a guy with my caliber can write 50 lines of code which can monitor your resume. Now, how much the LLM can do? சரியா, அப்ப ரெஸ்யூம் ட்ராக் பண்றது முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல், that those things are taken care by agentic AI. So HR ஓட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஏஜென்சி ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, பட் இதுதான் உங்களுடைய எண்ட் ஆஃப் ஹெச்ஆர்னு கேட்டா கிடையாது. ஒன்ஸ் these guys have said okay இதுதான் நம்ம ரெக்ரூட்மெண்ட், இந்த புது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் again they obviously will train new people to monitor. No, new people to work. They'll have a different structure of work வந்து மாறிடும். பழைய ப்ராசஸ் இல்லாம புது ப்ராசஸ் வேலை பார்ப்பாங்க. Process will be there. இன்னைக்கு பிரச்சனை என்னன்றீங்க, இன்னைக்கு வந்து I've seen a lot of women, I'm telling this because I'm seeing this in a lot of career break எடுத்துப்பாங்க ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக் போறதுக்கு முன்னாடி they would have been in a fantastic position. பெரிய MNC நல்ல பொசிஷன் அப்போ 7 years career break ஆயிருக்கு. Now they are trying to get back into the workforce. The mistake they are doing is they prepare fantastic resume and they are still trying to get into the workforce with the same skill which they had 7 years ago. It's not possible. அத நம்ம சொல்லவும் முடியாது அவங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரா. It's not possible sir. It's not. இன்னைக்கு நீ படிச்சதா இல்ல கரெக்ட் தான். என்ன நம்ம கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சண்டைக்கு வந்துடுவாங்க, நீ வந்து அது விமனை வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. No sir, it's all change இல்லையா? So கரெக்ட் தான். டெக்னிக்கலா லாஜிக்கலா உட்கார்ந்து லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னா இது சொல்ல புரியும். சரியா? ஆனா எமோஷனலா உனக்கு என்ன தெரியும், நாங்க என்ன சும்மா உட்காந்துருக்கோம் குழந்தைங்களை பார்த்து பாரு அப்படின்னு சொல்லி எமோஷனலா ஆர்கியூ பண்றோம் அவங்க கிட்ட. இந்த பாயிண்ட் நீங்க கன்வே பண்ணவே முடியாது. 7 years will help you, but you need a training of at least 6 months. See, you need to understand இன்னைக்குள்ள இதுக்கு என்ன தேவை. ஓகே, ஏன் ஸ்கில்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கில் செட் இன்னைக்கு யூஸ் ஆகுதா? இன்னைக்கு கேண்டிடேட் செலக்ஷன் இப்போ 7 இயர்ஸ் முன்னாடி நௌக்கரியில தான் எல்லா ஜாப் போயிட்டு இருந்தது கிடையாது. இன்னைக்கு எத்தனை நௌக்கரி யூஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணுவோம்? everyone migrated to LinkedIn. So you have to ask yourself the question. So even 2 years gap is closing off. Right? Even 2 years gap. 2 வருஷம் முன்னாடி நான் அதை பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஒரு எமோஷனல் ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு உமன்ட்ட போய் பேசுங்களேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் என்டையர் ஐக்யூ எவல்யூஷன். 1963 ஐக்யூ எப்படி இருந்தது, இன்னைக்கு ஐக்யூ எப்படி இருக்கு, உன்னோட பிரச்சனை என்ன, what rate your IQ is increasing. அதனால தான் சொன்னது இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து the weirdest generation. சரியா? We will be the generation who will be sitting with our grandkids and playing video games. The weirdest generations which we have. Sure. And we are the most adaptable generation. நமக்கு எமோஷனலாகவும் பயங்கர ட்ராமா இருந்ததுக்கும்
டெக்னாலஜிக்கலாவும் பயங்கர ட்ராமா இருந்திருக்கும். அண்ட் தட் ட்ராமா ஹாஸ் ப்ரிப்பேர்ட் அஸ் அட் தட் ரைட் பேலன்ஸ். அதனால தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கும்போது நமக்கு குறைஞ்சமா தெரியுது. ஏன்னா அவங்க ஐடி லெவல் வேற. The concept of 8 hours job, 9 hours job is done. Right? The money, the value money has been depreciated. Okay. இன்னைக்கு வந்து இப்போ அகலியாட்ட கேளுங்க, அகலியா will you spend $500 on ஒரு handbag? No sir. He knows the value of $500. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த $500 earn பண்ணுவோம், $1000 earn பண்ணோம்னா அவங்களுக்கு. பட் இல்ல இப்ப என் பொண்ணெல்லாம் சொல்லிடுவா we have to go in business class தான் அப்படின்னுவா. So it's not their mistake actually. It's the world has changed. Right? At what pace, what are we doing? That's what matters. So it's நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா ரிட்டர்ன்ஸும் நமக்கு வந்து தலைவலியா இருக்கு. ஓகே, யூ ஹேவ் டு ஆல்சோ கன்சிடர் இது ஒரு 2010லலாம் போய் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது சூதாட்டம். நீ வந்து பணத்தை வந்து இது பண்ணி சம்பாதிக்கிற, உழைச்சி சம்பாதிச்சாதான் உடம்பு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு you go to any financial advisor பண்ண சொல்லுவாங்க. they give equity as a component for you. It's the best growth of money அப்படின்றாங்க. சயின்டிஃபிக்கா growth எல்லாமே ஓகே. equity இல்லப்பா, உங்களோட financial portfolio probably Pranav and Krishna might not understand this. நீ எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்ட போனாலும் எனக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா எல்லா அசெட் மாதிரியும் ஈக்விட்டி அசெட் they are keeping it as a component. சரியா? So the world has changed. The way money works. Now money is making money. அந்த காலத்துல இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த காலத்துல உங்களுக்கு மிஞ்சி போனா கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் மட்டும் தான் இருந்தது. ரெண்டுலயுமே கேஷ் ஃப்ளோ கிடையாது. சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், போட்டுட்டே இருக்கணும், திரும்பிலாம் உடனே கிடைக்காது. எப்போ நீ அதை விக்கிறியோ அப்பதான் ரிலீஸ் பண்ணணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. There are money instruments which are, and that makes sense as well, and that's scary as well. ஆக்சுவலி ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் படிக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்படியே வந்து உட்காந்து டுட்டோரியலாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல தான் இல்லை ஒரு அளவு வால்யூம் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸ்டூடெண்ட்டாக இப்போ என்ட்ரி லெவலில் வந்து இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அப்படி கிடையாது. ஸோ I'll tell you something. The compounding அப்படின்னு ஒன்று இருக்கு. Compounding works better at the end. சரியா? இது வந்து ஒரு ஸ்டோரி கூட உண்டு. There was this guy who was good in chess. அதனால அந்த ராஜா வந்து அவருக்கு வந்து நான் உனக்கு பரிசு தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ இவர் வந்து அதெல்லாம் வேண்டாம் ராஜா, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் ராஜா கேட்க மாட்டார். அவருக்கு தலைக்கணம் இருக்கும்ல, உடனே அவர் சொல்லுவாராம் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு. இதால் கேட்பாங்க, ஒன்றும் இல்லை, செஸ் போர்டில் 64 கட்டம் இருக்கு சரியா, எனக்கு நீங்க வந்து 64 கட்டத்துல வைக்கிறதுக்கு அரிசி கொடுங்க. சரி ராஜா 64 கட்டத்துல வைக்க அரிசி தானே ஓகே அப்படின்றாரு. அப்போ ஆனா அதுல ஒரு கண்டிஷன், முதல் கட்டத்துல 1 வச்சீங்கன்னா 2வது கட்டத்துல 2 வைக்கணும், அடுத்த கட்டத்துல 4 வைக்கணும், அது கட்டத்துல 8 வைக்கணும், இப்படி 64 கட்டத்துல. You wouldn't believe there was not enough grain in the entire Indian subcontinent. So அந்த பெரிய வால்யூம்னு சொல்லல, it starts from that simple grain. What is the value of 2 power 10? 1024. Huh? 1022 to the power of 10. 2 to the power of 10 is 1024 or 2040. Hey, 2 to the power of 10 da 2040 sir. இது லக்கிலி நேத்து இந்த கால்குலேஷன் தான் நான் போட்டு பார்த்தேன். Look at this. It's been visible. Yes sir. Chat GPT தான் கேட்ட क्वेश्चन பாருங்க. What's the question? How many times 1 crore has to be doubled to become $1 billion? Okay. So approximately
I wrote it and found out if you are 1 crore Indian rupee, which is a 10 million, 10, okay, but 1 crore na evlo varum, approximately $100,000. If it is doubled approximately 20 to 22 times, it becomes $1 billion. Okay. So in the 1 crore, you come if you are able to do 30 times, let us say 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 1024, 2048, 4096, 8000. So it's what? 12. Training poniyana ஒரு 32 maximum. Okay, ஒரு 22 times பண்ணும்போதே you will be reaching $1 billion value. You can try it out. So on the small value of அப்படிங்கிறது that is insignificant. Okay, this is my advantage. That's why I chose finance as my industry. I'm good with numbers. Okay, sir. So domain expertise எடுக்க சொல்லும்போது நான் ஃபைனான்ஸ் எடுத்ததுக்கு ரீசன் அதான். I read numbers better than others. So நீங்க உங்களுக்கு எது domain expertise அப்படின்னா நீங்க பார்க்கணும். And numbers-லையுமே there are multiple numbers. இது financial numbers. There will be machine sensor based numbers இருக்கும். There are a lot of different kinds of numbers. Yeah, you have to understand. So இன்னைக்குள்ள வேர்ல்டு வந்து it has changed a lot. That's the end concept. Right? So prepare yourself. பழைய டெக்னிக் கொண்டு வரும். Okay? சரி, நாளைக்கு we will go for logistic regression sigmoid function. Okay, sir. கடைசியா வந்து லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் பெர்செப்ட் கான்செப்ட் கிட்டா நாளைக்கு வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் எப்படி சிக்மாய்ட் ஒர்க் ஆகுது, வாட் இஸ் தி பாயிண்ட் அப்படிங்கறது அந்த லீனியர் செப்பரேஷனோட அந்த லைன் போடுறதோ டிபார்ட்மென்ட் இருக்கும்ல, அதான் அது ஆக்சுவலி எப்படி பெர்ஃபெக்ட்டா செப்பரேட் பண்ண உடனே நின்றது அப்படின்றத பார்த்தோம். பட் அந்த கேப் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, சிக்மாய்ட் எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வில் see. ஓகே சார், थैंक यू சார். ஓகே கைஸ், see you, bye. ஏதா உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு தெரியாது ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது, யூ கைஸ் லெட் மீ நோ. ஸோ திஸ் எம்சிபி திஸ் இஸ் லைக் really new thing. Let me think about it since I'm banging my head against these concepts. So yeah. Okay guys, see you. Bye. Thank you.